பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த ஊழியங்களில் சொல்ல தாமதம், கர்த்தருடைய வேலையை செய்யணும் இல்லையா? அதை தாமதிக்காமல் செய்யப்படும் போது, தொடர்ந்து ஓடும் போது கொஞ்ச நேரம் உட்காந்து கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இது பலத்தினாலும் பலக்கரத்து நடப்பதில்லை, பரிசுத்த ஆவியால் உணர்த்தப்பட்டு நடக்கிற ஊழியங்கள். பலத்தினால் பலக்கரத்தினால் இதை சொல்லி இதை செய்யணும் என்ற கட்டளையும் மனிதனும் நிமித்தமாக நடப்பதில்லை. கர்த்தர் ஆவியான உணர்த்தப்பட்டு இல்லையா அநேக காரியத்தை கொடுத்து கூட யோசிக்கக்கூடிய காரியத்தை தேவன் ஏற்படுத்தி நிறைய வெளிப்படுத்துகிறார். என்னமோ தெரியாது, இந்த 3 மாதங்களாக நிறைய காரியத்தை விலக்கி உட்கார வைக்கிறார். நிறைய பகிர்ந்து கொள்வதில்லை. இப்போலாம் நடக்கிறது அப்படியே சொல்லிடுறது. ஏன்னா நிறைய காரியத்தை கொடுத்து மனிதனுடைய சூழ்நிலை எப்படியா போச்சுன்னா, என்ன பார்க்குறான்? அந்த உலகத்தை உற்றுன்னா அலங்காரத்தை பார்க்குறான், அழகை பார்க்குறான், அந்தஸ்தை பார்க்குறான், வசதி வாழ்ப்பை பார்க்குறான். இந்த கடைசி காலங்களில் ஊழியங்கள் அப்படி போய் போச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களா மனம் திரும்பி வந்தால் தான் முடியும். கடவுளானவன் நம்மளை பார்த்து சொல்லுவார். இப்போ சொல்லியா தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாருன்னா தேசத்தில் பயந்து எடுக்கிற பெற்றோர்களோ மற்றவர்களோ கலங்கி தவிக்கிற அத்தனை பேரும் சொல்கிறார், நீ கலங்காத திகழாதுன்னு பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன் இல்லையா? ஏசாயா 41:10. அப்போ நமக்கு சகாயம் செய்கிற தேவனை நம்ம மறந்து என்ன பண்ணுறோம்? ஒரு பாதியில் கடந்து பயணிக்கிறோம். எரேமியா தீர்க்க புத்தகத்தில் 6:16 படி, வழியில் நின்று பூர்வ பாதை எதுன்னு கேட்டு விசாரித்து கடந்தோ உன் ஆத்தும் அவங்க தேற்றப்படணும் போது நான் அதன் வழி போக மாட்டேன்றான். நம்ம எத்தனை பேருக்கு நீ சொல்லி பாருங்களேன், வாலிபர்களாக இருக்கட்டும், முதியோராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அது நின்று கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், எந்த வழியில் போகணுன்னு பாருங்கன்னு சொன்னால் அது இல்லை. கடவுள் சொல்கிற நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன்றாரு. அப்படி தானே சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருப்பேன். இப்போ யோவான் 14:6 படிக்கிறோம். இப்போ வேத வசனங்களை படிக்கலை, ஒரு குறிப்பிட்ட ஆள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வச்சு அதை நமக்கு ஒழுங்கு நம்ம இதயத்துக்கு ஏற்றபடி பிரசங்கம் இருந்தால் நீ செய்கிற தவறுலேருந்து வெளியே வராது. அப்படியே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ பார்க்குறேன், இப்போலாம் செய்தி அனுப்பலாம் வருத்தப்பட்டு கேட்கறது கிடையாது. ஏன்னு சொல்லு, அவங்க வேற ஒரு ஊழியக்காரர் கடந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க, அவங்க சபையை சார்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அதை தான் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி என்கிட்ட பேசும்போது சொன்னேன், அந்த சபைக்குள்ளே இருக்கப்படும் ஒரு சபை சார்ந்து இருந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெளிவடைந்திருக்கிறீங்க. அப்போ என்னடான்னா மனிதனுடைய வரலாறு காண முடியாத காரியம், வசனம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் மனிதன் மாறிட்டான். நல்லா வசனத்தை இப்போ நான் அனுப்புறது போல் என்ன காட்டி விசேஷமாக அனுப்பணும், நான் டைப் பண்ணி அனுப்பணும். அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு காரியத்தை கொடுத்து ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு எடுத்து அழகாக அனுப்புகிறீங்க. ரொம்ப பிடிக்குது எனக்கு அது. அதனால் எனக்கு இப்போலாம் வசனம் அனுப்பலாம் வருத்தம் கிடையாது. அப்போது மனிதர்கள் மனநிலைமைக்கு சரியாக வருது, ஆனால் கடந்து போகிற பாதையாக சரியில்லையா? கடந்து போகிற பாதை சமயம் கிடையாதுங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காரியங்களை கொடுத்து ஊழியக்காரருடைய காரியத்தை கொடுக்கும்போது உங்கள் வேலைக்காரன் எங்கள் வேலைக்காரன். இது எசேக்கியேல் காலத்தில், இது ஆதியாகமம் புத்தகத்தில் நடக்கும்போது அந்த காரியம். அது ஆதியாகத்தில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், அது அந்த வசனத்தை படிக்கப்படும் போது எதிர்பாராத ஞாபகம் வரும். ஒரு லோத்து உடைய காரியத்தையும் அங்கே ஆபிரகாம் குடும்ப வேலையாட்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உருவாகும். அப்போது இவங்களும் ஆடு தான் மேய்க்கிறாங்க, அவங்க ஆடு தான் மேய்க்கிறாங்க. வித்தியாசத்தை கொடுத்து தன்னை பெருமைப்படுத்தி கொடுக்குற எண்ணங்கள் வரும்போது இப்போ லோத்து சொல்கிறார், நான் இந்த தேசத்தை விட்டுக்கிறேன். அப்போ உங்கள் மனசுக்கு எதுப்படுதோ கடந்து போகணும்னு பர்மிஷனோடு தான் போகிறான். லோத்து அந்த தேசத்துக்குள்ளே போகும்போது ஒரு மகிமையின் தேசம், அந்த தேசத்தில் வாழ போகிற இடங்களில் மகிமையாக வளர்றான், வளர்ச்சி அடைகிறான். ஆனால் சில நாட்கள் என்ன ஆகுது, தேசமே அநேக பாவத்தில் விழுந்து அழிக்கக்கூடிய எண்ணத்தோடு கடவுள் அங்கே ஆட்களே அனுப்புவார். அது ஆபிரகாம் கூட போய் பர்மிஷன் வாங்குவார். நல்லாயிருக்கும் அது. நீங்கள் 19ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகத்தில் ரொம்ப திட்டமாக இருக்கும். ஏன் எதற்கு என்று கேட்கறதோட அங்கே அதிகமாக செயல்படும். அப்போ அங்கே அழிக்க போகிற விஷயம் தெரியும். எப்படான்னா இந்த ஆட்கள் மேலே வர தொல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபை நடத்தக்கூடிய ஒரு குரூப் இருந்ததுன்னா அடுத்த சபையாரை பார்த்து ஒரு மாதிரி பேசுவது தான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய ஆயிடுச்சு. பதவி, எண்ணங்கள், நான் தான் மேன்மை உள்ளவன் என்று ஆலயத்துக்கு கலத்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கடவுள் கற்றுக் கொடுத்தாலும் இல்லை வருமானத்தை ஏற்றி கொடுத்தாலும் கடவுளை நம்புறது கிடையாதுங்க. நான் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து வைப்போம். ஆனால் எரோ மேலே படிக்கும் போது அது ஒரு மாற்றமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வசனம். நல்லா பாருங்கள், இதை பாருங்கள்.
6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழியில் நின்று பூர்வ பாதையை எவைகளை கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கு என்று பார்த்து அதனை வழி நடந்து அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இணைப்பார்கள் கிடைக்கும் என்றார் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். இன்னைக்கு நீ போய் சொல்லி பாருங்க, இந்த வாலிபர்களோ யாரோ ஒருத்தர் நேற்று பார்த்தா ஒரு மலை ஓரம்னா கடந்து பயணித்து கொண்டு ஒரு கும்பல் நடந்து வந்தது. ஒரு சபையை மற்ற சபையை முடிச்சுட்டு வராங்க. அவங்க நான் இட்டுன்னு போகலான்னு பார்த்தேன் அவங்கள. ஆனால் என் வண்டியில் ஏற்ற முடியாது. ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க. யாராவது சின்ன பசங்களை இட்டுன்னு போனால் அந்த தள்ளி அந்த வில்லேஜில் வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து தான் வருவாங்க. எந்த சபைன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களை இட்டுன்னு போய் வீடு சேர்க்கணும். ஒருவேளை நம்ம குழந்தை இட்டுன்னு போனால் இல்லை மறுவேளை அவங்க அம்மா இட்டுன்னு போனாலும் பிரிக்கப்பட ஒரு சூழ்நிலை வரன்ட்டு அந்த யோசனையே கடந்து போகும். வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து கடந்து போனால் அவங்க கூட நடந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வாகனம் வரும், அந்த வாகனத்தில் போயிடலாம். இன்னைக்கு மனிதன் அதை கேட்பாங்களா கேட்டால் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பைபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 3ஆம் தேதி காலையில் உங்களுக்கு செய்தி ஆகிப்பற்றேன். அதிகாலையில் எழுந்தோம். அப்போ இரவு படுக்கும் போது பார்த்தேன், நம்ம படுத்துடலாம், இனி வர காலத்தில் அதிகாலையில் எழுந்துடலான்னு சொல்லி நான் பார்த்தேன். 3:30 மணிக்கு ஒரு டைம் ஏந்தேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் படுத்தேன். ஏன்னா பனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் எழுந்து வந்து உட்காந்தாச்சு. முகம் கழுவி எல்லாம் ஒழுங்கு பண்ணி தேவ செய்திக்காக உட்காரோம். அப்போது தன்னை நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு அறியாது எட்டாவது பெரிய காரியம் அறிவிப்பாராம். லோத்து குடும்பத்துக்கும் ஆபிரகாம் குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா குடும்பத்தில் பிரச்சனை கிடையாதுங்க, வேலையாட்களில் தான் பிரச்சனை. இன்னைக்கு சபைகளில் தான் பிரச்சனை, பதவி சண்டை, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. இந்த கல்ற திருநாள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பார்த்தா எங்கள் கிராமத்தில் குறைஞ்சி ஒரு 3 மாதமாக இது கொடுத்து ரொம்ப பேசி கொண்டிருக்கிறேன். யாருமே அது காதில் கேட்கல, அதன்படி செய்யலை. நேற்று பார்த்தீங்கன்னா இருட்டு அந்த காலத்தில் நான் கடந்து போகிறேன். நல்ல மாலை 6 மணி ஆகி போச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நான் உள்ளே போகும் ஒரே மரம் வளர்ந்து போய் கிடையாது. அங்கே செடி மழை பெய்ந்து அத்தனை செடி நடிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அழகாக ஒரு வத்தி கொளுத்தி வச்சுருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சில் பல சபைகள் கடந்து போய் ஜெபித்து கடந்து வந்தோம். பல சபைகளை சந்தித்தோம். ஏன்னா அது விதைக்கப்பட்ட சபைகள், விதைக்கப்பட்ட இடங்கள். புதைக்கப்பட்டது கிடையாதுங்க, விதைக்கப்பட்டது. மாமிஷத்தின்படி இந்த சரீரத்தை புதைக்க போகிறாங்க. இந்த ஆத்மா சரீரத்தை உண்டாக்குன கர்த்தர் சொல்றாரு, இது புதைக்கல, இது விதைக்க. ஏன்னா நாளைக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வர்றாருன்னா முதல் பயணிக்கும் யாருன்னா மரித்தவர்கள். இது 1 செசனிக்கல் இருக்கும் நிறைய அந்த வசனத்தை கொடுத்து நான் அதுக்குள்ளே கடந்து போக விரும்பல. இன்னைக்கு ஏன்னா மனநிலைமைகள் ஒரு மனமாக கூடி ஜெபிப்பது கிடையாது, ஒரு மனமாக பேசி ஒரு ஆலோசனை எடுக்கிறது கிடையாது. ஒரு மனமாக பார்த்தோன்னா சென்னையிலேருந்து ஒரு பிள்ளைங்க, பெரம்பூர் பகுதியிலேருந்து இந்த கிராமத்து பிள்ளைங்க தான் அண்ணன் தம்பி சொன்னன்னு சொல்லி கடந்து வந்தாங்க. அந்த நேரத்தில் நான் அரக்கணம் போயிட்டேன். நான் வர முன்பு அவங்க கடந்துட்டாங்க. போய் பார்த்தா கல்றாண்ட அழகுப்படுத்தி வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கலர் ஒடிஞ்சிருந்தது. அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா கலர் ஒழிக்கப்பட்டுக்குது, அதுக்கு வேண்டியது செய்கிற கலரை செஞ்சிடலாம். சரிங்கன்னா செஞ்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணியா. அதுதான் அந்த தம்பி தான் சொல்கிறப்பல. ஆனால் நம்ம ஊரில் இதை பற்றி யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் ஏற்பட்டு தான் அதை ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம்னா நாளில் அது ஒழுங்கு பண்ணிடலாம். இதுதாங்க. அப்போ கடவுளுக்கு ஏதாவது பார்க்கணும் இல்லை. ஊழியக்காரனா என்ன நினச்சிங்க? வேலைக்காரன். ஊழியக்காரன் என்று சொல்கிறதுக்காட்டியும் வேலைக்காரன். நம்ம தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறுன்னா, தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறுனா என்ன பண்ணோம்? கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அது உன் மூலியமாக தான் செய்வார். பார்க்குற உன் மூலியமாகவோ பேசுகிற என் மூலியமாக தான் மறைச்சி வெளிப்பட்டு நீ இந்த காரியத்தை போய் பாரு, இந்த இடத்த போய் பாரு. நீங்கள் பார்த்தினா ஆதியாகமம் 35 பாருங்கள். யாக்கோப்புடைய ராக்காவுடைய கல்லறையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருப்பாங்க. அது ஒழுங்குபடுத்தி இந்த நாள் வரைக்கும் அது எழுதப்பட்டிருக்குன்னு இருக்கும். பைபிள் ரொம்ப அழகாக இருக்குங்க. பைபிளில் எங்கேயுமே தப்பான காரியமோ தவறான காரியத்தை எடுத்து வச்சு பேசப்பட்டிருக்காது. திட்டவட்டமாக அழகாக சொல்லப்பட்டது எல்லாம் அந்தந்த காலத்தில் அந்த கல்லறையாண்ட கடந்து போவதும், கல்லறைக்கு முன்பாக ஜெபிப்பதும், அவங்களுக்கு கொடுத்து நினைப்பதும் பேசுவதும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிற அநேக இல்லையா மிருகங்கள் பறவைகளுக்கு வேண்டிய ஆதாரத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக அப்போ அவங்க கடந்து வர பயணங்களில் சொல்லி வருவாங்க. அப்போ இஸ்ரவேலுங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்கும். ராக்கால் மரித்த போது பெத்தேலுக்கள் என்ன எபிராவின் ஊருக்குள்ளே போய் வழி அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் கல்லறையின் மேலே
யாக்கோப்பு ஒரு தூணை நிறுத்தினார். இதுதாங்க இப்போ கல்லன் மேல சிலுவை வச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு மாறப்பட்டது. ஆனா பைபிள்ல திட்டமாக தெளிவாக ஆதியாகமம் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படித்தேன்னு சொன்னா கல்லர் மேல ஒரு தூணை நிறுத்துவாங்க. நீ வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் மூலியமா பார்க்கும்போது ஒரு தூணை நிறுத்திருப்பாங்க. அதை சொல்லிட்டு அழகா இருக்கும் அந்த இடம். அந்த இடத்த அழகா சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை திருநாளுக்கு தான் அதை ஒழுங்குபடுத்துவாங்க. நீங்கள் பார்த்தா சென்னையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் சிறைச்சாலை, இப்போ இருக்கிற சிறைச்சாலையில் முன்னாள் சிறைச்சாலைக்கு பக்கத்தில் ஒரு கல்லறை இருக்கும். அது எங்கே ரொம்ப அடையாளமாக சொல்லணும்னு சொன்னால் ஜிஹெச் மருத்துவமனைக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கும் போது ரைட் சைடில் இருக்கும் அந்த கல்லறை. அது இந்த நாட்டு உருவம் இல்லை, வெளிநாட்டில் உள்ளவரை அங்கே விதைக்கப்பட்டிருக்காங்க. இன்னி வரைக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, எல்லா கலர் இடிச்சிடலாம், இடிச்ச பிற்பாடு ஒழுங்குபடுத்தலாம், அந்த மரித்து போகிறோம்லாம் எடுத்து மேலே அடக்கம் பண்ணலான்னு சொல்லி எழும்போது அதை பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒன்று உண்டாக்கி அதை என்ன பண்ண இடிக்காத அடுக்கி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா முழுக்கும் எந்த சபை இடிக்காகிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டில் யாரோ ஒருவர் எங்கேயோ இருக்கிறாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே விதைக்கப்பட்ட அந்த தன்னுடைய தகப்பனார் கலரை இடிந்து தள்ளக்கூடாது, அந்த கலர் இருக்குன்னு அந்த ஒத்த கலருக்கு அங்கே இந்தியா முழுக்க இருக்க எந்த கலர் இடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அது கோர்ட்டில் இருக்குது அந்த கேஸ். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய காரியத்தை செய்வார்கள். ஆனால் கலர் இடத்துல அன்னைக்கு போய் பார்ப்பாங்க, 2ஆம் தேதி மட்டும் 11ஆம் மாதம் 2ஆம் தேதி பார்ப்பாங்க. மற்ற நாளில் ஏன் பார்க்க மாட்டீங்க எனக்கு தெரியல. ஒழுங்குபடுத்துங்க. நீ வெளிநாட்டுக்கு கொஞ்சம் அப்படி ஆன் பண்ணி பாருங்க, இந்த கலர் திருநாளை கொடுத்து பாருங்க, நிறைய விசேஷம் காட்டியிருப்பாங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழி நின்று பூர்வபாதை எவை என்று விசாரித்து கடந்து போங்க, ஒவ்வொரு நாளும் வழியில் என்ன நடக்கும் தெரியும். அவர் ஆண்டு சொல்ற எரேமியா 33ஆம் வசனத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ மனுஷனை நோக்கி கூப்பிட்டு இருக்கிற. இந்த மனுஷன் வரல, அந்த மனுஷன் வரலண்ணா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ இவரோட போயிருந்தா எனக்கு ஒரு சின்ன காணி கொடுத்துருப்பாரு, அவரோட போனால் அவர் கூடுவார், பட்னியாலாம் இருந்துடலாம், பசியாக கூட இருந்துடலாம். மனுஷன் நம்பி நம்ம கடந்து பயணித்தேன் என்று சொன்னால் அங்கே தப்பான சிந்தனையோட தான் திரும்பி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். இது உண்மை. இது என் வாழ்க்கையில் எப்பவுமே நடக்கும். அதெல்லாம் விட்டு வேலைக்கு வந்துட்டேன், இப்போலாம் வருத்தப்படுறதே கிடையாது இல்லையா. என் ஆண்டவரிடத்தில் கேட்பது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு. யோவான் 14ஆம் வசனம் படி அவரே வழியமாகிறாரு, அவரே சத்தியமா இருக்கிறாரு, அவரே ஜீவனா இருக்கிறாரு. யாரும் நம்பி பயணித்தாலும் முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி பயணித்தால் நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அதை தான் இங்கே எரேமியால இருக்க யோபு புத்தகத்தில் இருக்க 5ஆம் 9ஆம் வசனம் ஆராய முடியாத பெரிய காரியம் செய்வாரா. உன் வாழ்க்கையில பார்க்குற அன்பு மகனே, சகோதர சகோதரிகளை, இந்த செய்தி யாரு பார்த்தனா உன் வாழ்க்கையில் ஆராய முடியாத ஒரு பெரிய காரியம் நடக்கும் போது, எண்ண முடியாத அதிசயம் நடக்கும் போது, அந்த அதிசயத்தை கண்டு பிரமிக்கத்தக்க கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்துவார். சில விஷயங்கள்ல ஒரு திருமணத்துக்கு ஆண்டவர் கடந்து போவார் இல்லையா. அந்த திருமணத்துக்கு யோவான் 2ஆம் அதிகாரத்தை கடந்து போகும்போது அங்கே திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னா குறைப்படுகிறது. அப்போ குறைப்படும் போது அங்கே இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் அங்கே இருக்கிறாரு. தாய் சொல்றாங்க, அங்கே இருக்கிற வேலையாட்கள் கூப்பிட்டு சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்வேன். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் இப்போ வரல, எனக்கு இன்னும் அந்த காலம் வரலன்னு சொல்லிடுவார் தாய்கிட்ட. ஆனாலும் விசுவாசத்தோடு சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய். இப்போ வறுமையான தண்ணி எடுத்து வைக்கிறாங்க, கச்சாடியில் வைக்கிறாங்க, அதை தொடராரு ஜெபிக்கிறாரு. அப்போ கடைசியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அத்தனை தண்ணி, அந்த தண்ணியை குடிச்சோம்னா இந்த விசேஷமான நீர் எங்கேருந்து வந்தது கேள்வி கேட்கலாம். ஆரம்பத்தில் இல்லையே, இப்போ எப்படி வந்தது? தேவன் நடத்தினா நம்மளுக்கு விசேஷமாக தான் நடத்துவார். அதுதான் ஆராய முடியாத பெரிய காரியம் நடந்தது, எண்ண முடியாத அதிசயம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியம் நடக்காத தடைப்படுற காரணம், கடவுளை நோக்கி நீ கூப்பிட்டேன் என்று சொன்னால் பல தடைகள் ஒழிக்கப்படும். அவர் இஸ்ரவேலுக்கு காவலுக்காரனா ஒன்று வைத்திருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, நான் உன்னை காவலுக்காரனா வைத்திருக்கிறேன். என்னை பார்த்து இன்னைக்கு அல்ல 27 ஆண்டுகளை முன்னாடியே சொன்னாரு, நான் உன்னை காவல்காரனை வைத்திருக்கிறேன். இன்னி வரைக்கும் வேலை தான். தேசத்தை நினைக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், மருத்துவமனை கடந்து போகணும், மருத்துவமனைக்காக ஜெபிக்கணும், வியாதிஸ்தரை பார்க்கணும், சந்திக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். கர்த்தர் கொடுத்த வேலை. ஏழைக்கு இறங்கின கர்த்தர் கடன் கொடுப்பான்னு இருக்கு இல்லையா. நீதிமொழி புத்தகம் 19:17 அநேக காரியத்தை பார்க்கலாம். அப்போ ஏழைக்கு இறங்குறமா எதுக்கு மாசத்துக்கு ஒரு முறை 1ஆம் தேதி இருந்தால் எல்லாருக்கும் அரிசி கொடுக்குறோம். இந்த கடந்த நாட்களில் கூட ஒருத்தர் சொன்னார், என்னங்க ஒரு ஆலயத்தை கட்டினு காசு கேட்குறாரு, இவ்வளோ ஜனங்களுக்கு அவர் உதவி செய்கிறாரு, என்ன பணமாக இல்லை அவர்கிட்டனாரு.
நான் ஒரு வண்டி வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அதை வாங்கி அது பணம் ஒன்றும் அரைக்குறையாக கட்ட முடியாது இருக்குது, அதுக்காக நான் வைத்திருக்கிறேன், இவர்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னபடி ஆகட்டுமே. நான் திருப்பி அவர் பேசுறதோட அவங்க மனைவி வரைக்கும் மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பேசிட்டாங்க. பேசுறது எனக்கு அது ஈஸி, மற்றவங்களுக்கு கேட்கறதுக்கு எனக்கு ஈஸியாகி போச்சு. ஏன்னா ஒரு முறை காயப்பட்டால் அந்த புண்ணுக்கு வலி தெரியுங்க, அது மேலேயே காயப்படுத்தின்னு கொண்டுக்கிறான் இல்லையா. இந்த ஊழியக்காரன் இந்த வேலைக்காரனை சிலர்லாம் பேச்சில் காயப்படுத்துவாங்க, சிலர்லாம் சொல்கிற வார்த்தையில தவறாக நடக்கும் இல்லையா. சங்கீத புத்தகம் பிரசிங்க நினைக்கிறேன் 5ஆம் 4ஆம் ஒரு இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தால் அது செய்து முடியுங்க. பொருத்தனை பண்ணல என்று சொன்னால் அதை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பண்ணாதே இருந்தலாம் இல்லையா. நான் இன்னைக்கு முடியும், இன்னைக்கு செய்வேன், இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்காக உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க, சிலர் விட்டுருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், விசுவாசத்தோடு கர்த்தர் இன்னைக்கு இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு என்ற நம்பிக்கையோடு மற்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியத்தை ஊழியத்தின் பாதைகளை சொல்லிடுவேன். அப்படிதான் இந்த பில்டிங்கை கட்டுவேன் என்று சொன்னேன் இல்லையா. 6ஆம் மாதமே கட்டிடுவோம், இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக ஒரு வார காலத்தில் எல்லாரும் ஒழுங்குபடுத்தி கொடுப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ண, ஆலயத்தை கட்டி முடிப்போமே. இந்த கிராமத்தில் உள்ள மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் மகிமையாக கட்டி அநேகரை வர வச்சு உன்னை ஏழை எளிய சந்திப்போமே என்ற ஒரு ஆசைகள், விசுவாசம், நம்பிக்கை கர்த்தர் மேலே மட்டும்தான். அதை தான் இங்கே சொல்கிறாரு பிரசங்கி 7:8. ஒரு காரிய துவக்கத்தில் முடிவு நல்லா இருக்கு. துவக்கத்தில் நான் எல்லாரையும் கேட்க தான் முடிவு நல்லா இருக்குது. அது நின்று நிதானமாக இருந்தால் இந்த கிராமத்தினுடைய கல்லறையை கூட ஒழுங்குபடுத்த முடியும். நிச்சயமாக பண்ணுவேன், நிச்சயமாக கர்த்தர் செய்து முடிப்பார். விசுவாசம் இருக்கிறேன்ல, நம்புறேன் இல்லையா. அப்போ இந்த தேசத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னா நிச்சயமா செய்வார். நீ அந்த வேலையை சரியா செய்தால் உன் குடும்பத்தின் காரியத்தை அவர் சரியா செய்து முடிப்பார் இல்லையா. மனிதன் மனநலமைகளை வேறங்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நான் அது பிரசவம் பண்ண விரும்பல. ஒரு மனிதன் மன விருப்பம் வேணும் இல்லையா. அப்போ இந்த மருத்துவமனை கடந்து போனா இதை கேட்கக்கூடிய நேரத்திலேயே இல்லை பேசக்கூடிய காலத்திலேயே அது சரியா வந்த மருத்துவர், தாமதமாக செய்யக்கூடியவர் தான் இந்த மருத்துவர். எல்லாத்துக்கும் உடனடியாக பதில் கொடுக்குறது இந்த மருத்துவமனை. அதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தி, அதுக்கு ஒரு ஷாப்பை வச்சு, அதுக்கு ஒரு ஆளை வச்சு அவங்கள கொண்டு எல்லாம் டெஸ்ட் எடுத்து சொல்ல போகிற வார்த்தை அந்த மருத்துவத்தை தான் நீங்கள் நம்புறாங்க. நிதனைக்கிறாங்க விசுவாசியை. நீங்கள் நிறைய ஊழியக்காரங்களை பாருங்கள், நல்ல விசுவாசியை பாருங்கள். நீ எத்தனை காரியத்தை இறங்கி அவங்களுக்காக நீ பேசினாலும் அது ஏற்றப்படாது. தூரமாக இருந்து ஒரு சின்ன பேச்சு தான் அந்த தடுமாட்டத்தான் விழுந்து கிடக்கிறாங்க. கடைசி கால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயும் விட மாட்டார். எல்லாத்திலும் விலக்கி எசேக்கியேலில் படித்தது போல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விடுவார். எசேக்கியேல் புத்தகத்தை பாருங்க, 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், படிச்சு பாருங்க. குறிப்பிட்ட காலம் ஊழியக்காரன் நம்பி விடுவார். ஊழியக்காரங்க சரியில்லைன்னா அவங்கள பிரித்தெடுத்து தானாகவே நடத்துவார். இதெல்லாம் பைபிள் பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க தெளிவாக திட்டமாக எத்தனை காட்டுப்பகுதியிலும் மலைப்பகுதிகளும் கிராமத்தில் சென்னையிலே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தள்ளப்பட்ட கல்லை போய் ஓரமாக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஊழியம் செய்து கொண்டு எத்தனை பேர் உண்டு. அத்தனை பேருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை பாருங்க. கர்த்தர் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வதித்து கொடுப்பார். பார்க்குற அன்பு மகளே, யோசிக்கிற சிந்தனை விடுங்க. கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் என்ன பைபிளை படிங்க. அநேக வசனத்தை எடுத்து நீ முன்வைத்து இந்த ஊழியக்கார் இப்படி அனுப்பினார் என்று என்னை கொடுத்தோ இல்லை மற்றவங்க கொடுத்து காட்டுவதை காட்டியும் உமக்குள்ள விசுவாசம் இருந்தால் அப்படிதானே 2 சகோதரி பைபிள் தெரியுங்களா. லூக்கால இருக்கும் 10ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் படிக்கப்படும். மாற்றாள் மரியாள் 2 பேர் சகோதரிகள். இந்த மாற்றாள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கொடுத்து ஒரு குழப்பமான ஆட்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் இந்த மாற்றால் தான் சந்தேகப்படும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி குடும்பம் தேவன் மகிமை காண்பார். இங்க படிக்கும் போது லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம் படிக்கப்படும் போது இங்கேயும் குழப்பம் உண்டாகுதுன்னா, நான் அநேக காரியத்தை கொடுத்து வேலை செய்யறேன், என் சகோதரி முன்னெடுத்து வந்தா நீ கேட்க மாட்டியான்னு போது நீ அநேக காரியத்தை கொடுத்து என்ன பண்ற, கவலைப்படுற. அவள் நல்ல பங்கு பெற்றுக்கொள்ள அமர்ந்து உட்கார்ந்தான். சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் தாங்க ஆலயத்தில் நான் போன பேர் தான் நடந்தது. இந்த பெரிய தவறு அது. நீ ஆலயத்துக்குள்ளே கடந்து போயிட்டு நான் செஞ்சாதாங்க இது முடியும், நான் தாங்க இது செய்வேன், எனக்கு தான் தேவன் நான் முன் வைத்திருக்கிறாரு, அது பெருமை ஆவியா இருக்க உன்னை மாற்றி கொண்டே இருப்பார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். எரோமியால படிங்க,
51:46 ராஜாக்களை தள்ளி. இந்த தேசத்தில் இந்த வருஷத்தில் ஒருவன் பேசுவான், அடுத்த வருஷம் ஒருவன் மாறுவான்னு இருக்கும் இல்லையா? தானியேல் புத்தகம் 2:21 ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். பைபிளில் திட்டமாக தெளிவாக இருக்கும். என்னை கொண்டு தான் செய்வார் நீ நினைத்தேன்னு சொன்னால் தப்பு. இப்போ மாற்றாளை போல் தான் சிலர் எண்ணங்கள்லாம். நாங்கள் போயிருந்தால் அந்த காரியத்தை சரியாக முடிச்சிருக்கோம், நாங்கள் போயிருந்தால் அதை செய்து முடிச்சிருவோம். யாரை கொண்டு கர்த்தர் செய்யணும் தீர்மானிச்சிருப்பார். அது பார்க்கறதுக்கு இவர் சொல்லி தான் நடந்தது, அவர் சொல்லி நடந்தாங்க, மற்றவங்க குறை பேசணும் ஒரு பிரயோஜனம். மாற்றாளை போல அநேக காரியத்தை கொடுத்து நீ கவலைப்படாத. அங்கே நல்ல பங்கு கொண்ட மரியாதை போல் நீ மாறு. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இந்த மாதம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்க போகிறார். பிரசங்கிற எனக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும் பெரிய கேசு பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.